சில குட்டீஸ் எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும் தங்க குட்டீஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு உரம் வாங்கணும். உரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செம்மையாக வந்து ஒரு செடி ஒன்று வளர்ந்துச்சு. அப்போவே நினச்சோம் இது ஏதோ ஒரு கொடி தான், நம்மளுக்கு வந்து ஏதோ பூ தரப்போகுது காய் தரப்போகுதுன்னு நினச்சோம். அதே மாதிரி தந்துருக்குது. இது வந்து என்ன பூ அப்படின்றது எனக்கு தெரியல. அப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய பூ விட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காய் விட ஆரம்பிச்சிச்சு. இதுதான் அந்த காய். வெள்ளரிக்காய் மாதிரிக்கே இருந்துச்சு. ஆனால் வெள்ளரி பூ இவ்வளோ பெருசு இருக்காதுன்னு பார்த்தோம். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இங்கே வச்சு 2 இருக்குதா. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 3, இங்கே 1, இன்னும் நிறைய இருந்து இங்கே இருக்குது பாருங்கள் 4. இதுக்குள்ளேயுமே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அங்கே 1 இருக்குது. ஏய் இது பேட்டில் கார்டு மாதிரி வருது. சொரக்காவாக இருக்குமா? இங்கே பாருங்கள் பேட்டில் கார்டு மாதிரி தான் இருக்குது. 5 நிறைய விட்டுருந்துச்சு. நான் பார்த்தேன்னே காயே அவ்வளோ வந்துருந்துச்சு. இதுக்குள்ளெல்லாம் நிறைய பூ இருக்குது. ஆனால் அந்த குப்பைக்குள்ளே இருந்தே ஒரு கத்திரிக்காய் செடி வேறு வந்திருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. அப்படியே வந்தால் ஃபர்ஸ்ட் லவ் பூத்து குலுங்குது. இந்த பக்கம் பார்த்தா ஏஞ்சலா பூத்து குலுங்குறாங்க. வாவ் இது விழுந்துருச்சு. நான் அன்றைக்கி தலையில் வைக்க போகிறேன். தோட்டத்துக்கு வேலைக்கு வரவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பூ தலையில் வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். அதேமாரி வெண்டி காமிச்சேன் தெரியுமா, அது இன்னும் பூக்கவே இல்லை. கடலாம் என் உயரத்துக்கு வளர்ந்துருச்சு. இந்த கத்திரிக்காய்க்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அது எனக்கு தெரியல. இங்கே ஒன்று காய்ச்சிருக்கா, இங்கே ஒரு காய் வந்துட்டுருக்கு. அங்கே ஒன்று இருக்கோ, இங்கே ஒரு காய், சூப்பர் காய் இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கும் இந்த மாதிரி தோட்டத்துக்கும் கிச்சன் கார்டனுக்கும் கொஞ்சம் தூரம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். பட் கார்டன் நம்மளை ஏதோ கிச்சன் கார்டனுக்குள்ளே இழுக்கிற மாதிரி தோணுது. அடினியம்லாம் எப்படி பூத்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் சீட் க்ரோன் ட்ரீ மாதிரி உள்ள அடினியம் தான்.